மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, இன்னைக்கு ஜாய் கிறிஸ்டல்டா அவங்க வந்து குடும்ப நல நீதிமன்றத்தில் இதை மாதிரி என் கணவர் வந்து எனக்கு மாதாந்திரமாக 6,50,000 எனக்கு என்னுடைய பராமரிப்பு செலவு, என்னுடைய குழந்தையோட பராமரிப்பு செலவுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு மனு வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றிய தகவல் என்ன மேடம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. இன்னும் யாரெல்லாம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம விஷயத்துக்கு போகலாம். ஜாய் கிறிஸ்டல்டா மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்கள பற்றி நிறைய தகவல்கள் வந்துக்கிட்டே இருக்கு. ரீசெண்டாக இப்போ மகளிர் ஆணையத்துக்குலாம் போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குடும்ப நல நீதிமன்றத்தில் வந்து ஒரு பெட்டிஷன் போட்டு ஃபைல் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா இந்த மாதிரி எனக்கு வந்து மந்த்லி மெயின்டெனன்ஸ் வந்து 6.5 lakhs கொடுக்கணும் அப்படின்னு. இல்லை, இப்போ இவங்களோட மேரேஜே வந்து லீகல் கிடையாது. ஸோ இவங்க எப்படி வந்து கிளைம் பண்ண முடியும்? ஆக்சுவலா லீகல் கிடையாதுன்னாலும் அவங்கள அந்த மாதம்பட்டியோட கருவை வயிற்றுல சுமக்குறாங்கல்ல, அது அவரோட பிள்ளை தானே. பட் அத வந்து அவர் வந்து நிரூபிக்கணும் அப்படின்னு தானே கேட்பாரு. ஆமா, அதோட ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இனிமே தானே. அதான் சார் இப்ப ஃபைல் பண்ணிருக்காங்க. இன்னும் அது விசாரணை நடந்து அது உடனே நீங்க 6.5 லட்சம் கொடுங்கன்னு சொல்லல நீதிமன்றம். இவங்க ஃபைல் பண்ணிருக்காங்க. இனி அதை விசாரிச்சு எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணணும்னா பண்ணி என்னெல்லாம் ப்ரொசீஜர் இருக்கோ எல்லாம் பண்ணி தான் அவங்களுக்கு என்ன ஏதுன்னு கொடுக்க சொல்லுவாங்க. ஓகே, பட் 6,50,000 அப்படின்னு கேட்கறதுக்கு என்ன ஒரு முகாந்திரமா இருக்கும் மேடம்? என்ன முகாந்திரம்னா அவங்க வந்து சும்மா வீட்டுல இருக்கிற ஹோம் மேக்கர் கிடையாது. அவங்க வந்து ஒரு ஏர்னிங் லேடி தான், ரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலி, ஓகேவா? ஸோ அது வந்து அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அப்படின்னா ஃபேஷன் டிசைனர் அவங்க. அது மட்டும் இல்ல நிறைய படங்களுக்கு பண்ணியிருக்காங்க. படங்களுக்கு சும்மா சாதாரணமா ஷார்ட் ஃபிலிமுக்கு பண்ணோம்னாலே நமக்கு வந்து லேக்ஸ் கணக்குல ஆகுது. அப்ப பெரிய பெரிய படங்களுக்குலாம் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க மார்க்கெட் வந்து பயங்கரமா இருக்கு சினி ஃபீல்டுல. ஸோ அதை வச்சு அதை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கம்மி தான் அவங்க சம்பாதிக்கிறதுக்கு. அவங்க எல்லாம் லட்சக்கணக்குல சம்பாதிக்கிறாங்க. பட் ஆனா அந்த ப்ரொஃபஷனை விட்டுட்டு இப்படி ஒருத்தர் பின்னாடி இப்படி அலையணுமா அப்படிங்கறதானே எல்லாரும் சொல்றாங்க. எல்லாரும் அதானே. ஒரு நல்ல ஒரு பொம்பளை, நல்ல ஒரு டேலண்டான லேடி, உங்களுக்கு வந்து உங்க ஏற்கனவே ஒருத்தங்களால ஏமாத்தப்பட்டிருக்கீங்க வாழ்க்கையில. சோ திருப்பியும் ஒரு ஆம்பளை நம்பி ஏமாறணுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அது மட்டும் இல்ல, நீங்க ஏமாந்தது மட்டும் இல்லாம உங்க பச்சை பிள்ளையும் ஏமாத்திருக்கீங்களே. அந்த மூத்த பையன் அந்த பையன்லாம் அப்பா அப்பான்னு ரொம்ப அட்டாச்சா மாதம்பட்டி ரங்கராஜ் மேல இருந்து, அப்ப அந்த பையனுக்கு எவ்வளவு வெக்ஸா இருக்கும். நீங்க பெரியவங்க புரிஞ்சுக்கிட்டீங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது. வயித்துல உள்ள குழந்தைக்கு தெரியாது எதுவுமே. ஆனா அந்த விவரம் தெரிஞ்ச குழந்தைக்கு என்ன தெரியும்? ரொம்ப ஏமாற்றமா தான் இருக்கும். ஒரு அப்பான்னு ஒருத்தர் வந்து நம்ம கூட பழகிட்டு திடீர்னு அவர் இல்ல, திடீர்னு அவர் நம்ம அம்மாவை அடிக்கிறாரு, அவர் நம்ம வீட்டுக்கு அந்த பையனே அடிச்சாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த பையனை அடிச்ச தகவல் இல்ல, ஆனா இந்த லேடிய தாக்கும் போது அந்த பையன் பாத்திருக்கான். இந்த மாதிரி அம்மாவை வயித்துல எல்லாம் அடிக்கிறாரு வைக்கிறாரு அந்த மாதிரிலாம் அந்த பையன் ஏதோ ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கான். சோ அத பத்தி பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு மன உளைச்சல் அந்த பையனுக்கு வந்து ஏற்படும். சின்ன பிள்ளை தானே. சோ இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் அந்த லேடி ஃபர்ஸ்டே யோசிச்சிருக்கணும். நம்மள மட்டும் பாதிக்காது, இது நம்மளோட பையனையும் பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு இது அந்த லேடிக்கு ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருக்கணும். தேவையில்லாம காலை விட்டுட்டாங்க இதுல. ஓகே, இதுல வந்து இப்ப இந்த மகளிர் ஆணையத்துல இந்த வழக்கு வந்து விசாரணை போய்கிட்டு இருக்கு. சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு தான் அதோட தீர்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி சொல்யூஷன் கொடுக்கறது. பட் அது எந்த அளவுக்குன்னு தெரியல. பட் ஆனா நிறைய பேருடைய கருத்துக்கள் வந்து மாதம்பட்டி எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது, மாதம்பட்டி அவரு தூசி தட்டிட்டு போயிருவாரு, மாதம்பட்டி பாருங்க இப்போ இங்க சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இங்க பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க. பட் மாதம்பட்டி இது ஒரு பொருட்டாவே எடுக்கலையா மேடம்? ஆக்சுவலா கேஸ் வந்து ட்ரையலுக்கு இன்னும் வரல, ஓகேவா? வந்த பிறகுதான் அவங்களுக்கு பேஸ்மெண்டே ஆடும். இப்போ ஜஸ்ட் இன்னும் கேஸே ஃபைல் ஆகலையே, இப்போ விசாரணைகள் தான் போயிட்டு இருக்கு. இது ஒருவேளை காம்பன்சேஷன்ல கூட அவரு வின் பண்ணிடலாம்னு நினைக்கலாம். இந்த மாதிரி மணி செட்டில் பண்ணிடுறேன், ஏன்னா ஆளை விட்டுருங்கன்னு சொல்லி கூட அவர் இது பண்ணலாம். இப்போ நம்ம ரீசெண்டா இவரு நம்ம நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவங்க கேஸும் இப்படித்தானே போச்சு. சுப்ரீம் கோர்ட் வர போச்சு. போய் என்ன பண்ணாங்க, 2 பேர்கிட்டையும் கோர்ட் என்ன சொல்லுச்சு, ஒரு அபிடவிட் சப்மிட் பண்ணிட்டு 2 பேரும் ஆளுக்கு மன்னிப்பு கேட்டு போங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. சோ அதனால அந்த மாதிரி ரொம்ப ஒன்னும் ரிஸ்கா இருக்காதுன்னு அவரு ஃபீல் பண்றாரு. ஆனா அது வேற விஷயம், இது வேற விஷயம்னு அவருக்கு புரியல. ஆமா, அதுல வந்து விஜயலட்சுமி தரப்புல வந்து அவங்க ஏமாத்துனாங்க அப்படின்னு இவங்க தரப்புல வைக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த அம்மாவுக்கு வந்து அதுக்கப்புறம் நிறைய தொடர்புகள் இருந்துச்சு அப்படிங்கிறது ப்ரூஃப் ஆஃப் ரெக்கார்டும் கொடுக்குறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா குழந்தை கிடையாது, இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா குழந்தை இருக்குது. அதுவும் மேரேஜ் பண்ணிருக்காருங்கிறதுக்கு ப்ரூஃப் இருக்கு. அதாவது நீங்க ஃபர்ஸ்டே அவங்க கல்யாணம் நடக்கும் போதே நீங்க பிரச்சனை பண்ணிருக்கணும். இத்தனை வருஷம் கழிச்சு அவங்க கல்யாணம் ஆகி குழந்தை எல்லாம் பிறந்த பிறகு பிள்ளைகள் வந்து நல்ல விவரம் தெரிஞ்ச பிள்ளைகள் ஆன பிறகு நீங்க கேட்டு என்னத்துக்கு அப்படின்னு தானே எல்லாரும் பேசுவாங்க. அதனாலதான் இந்த லேடி
குழந்தை வயித்துல இருக்கும் போதே மூவ் பண்ணுது. நாளை பின்ன பிறந்து எல்லாரும் என்ன சொல்றாங்க, ஏமா என்னம்மா வயிற்று பிள்ளை தச்சு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்க, நீ போய் வேலையை பாரு, பிள்ளைய பெத்து நல்லபடியாடு, அதுக்கப்புறம் நீ பண்ணு, அதுக்கப்புறம் ஃபைட் பண்ணு அப்படி இப்படின்னு. ஒருவேளை அந்த லேடி இப்படி கூட நினைச்சிருக்கும். அந்த மாதிரி கதைகள்லாம் இவ்வளவு நாள் எங்க போனீங்கன்னு கேக்குறாங்க. அதனால ஃபர்ஸ்டே நம்ம ஸ்டெப் எடுத்துருவோம். எவ்வளவு நாள் அந்த லேடியே அலையுது, அவ்வளவு பெரிய வயிறோட, அதுவே ஒரு இது என்ன சொல்றது, அவ்வளவு கஷ்டத்துலயும் ஒரு நியாயம் கிடைக்கணும்னு அலையுது. அப்ப பாக்குறவங்களுக்கு எல்லாம் என்ன எனக்கு புரியல. நிறைய பேர் சொல்றாங்க பேட்டியில, அப்படி பெத்துக்கோமா, இப்படி பெத்துக்கோ, குழந்தை ஓ நல்லானா பாருன்னு நிறைய பேர் அக்கறைப்படுறாங்க. அக்கறை எல்லாம் நல்லாதான் இருக்கு. அவங்களுக்கு நியாயம் யாரு வாங்கி கொடுப்பா? அவங்க இந்த மாதிரி அலைஞ்சா தானே நியாயம் கிடைக்கும். சும்மா வீட்லயே உட்காந்துக்கிட்டா நியாயம் கிடைக்குமா? சோ அதனால ஒவ்வொரு இதுலயும் மகளிர் ஆணையத்துல அடுத்து இப்போ என்ன சைல்ட் வெல்ஃபேர் அதுக்கும் ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, குழந்தைகள் நல இதுக்கும் பண்ணிருக்காங்க அப்படின்னு தகவல் வருது. இல்ல மேடம், இப்போ வந்து 6.5 லட்சம் ரூபாய் கேட்டிருக்காங்க. இப்ப மாதம்பட்டி வந்து நான் எதுக்கு 6.5 லட்சம் ரூபாய் கொடுக்கணும், நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கிற ஒரு தைரியத்துல தானே அவர் இருக்காரு. கரெக்டுங்களா? தைரியத்துல, அதாவது கேஸ் விசாரணைக்கு வரலையே சார். அவங்க பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருக்காங்க, விசாரணைக்கு கூப்பிடும் போதுதான் அவர் என்ன ஏதுன்னு சொல்ல முடியும். தைரியம்னா அவர் மேல தப்புன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. இதுல வந்து வேற வழி கிடையாது. ஒண்ணு காலில் விழணும், காம்ப்ரமைஸ் ஆகணும், இல்லைன்னா ஸ்ருதிய டிவோர்ஸ் பண்ணிட்டு இவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும். ரெண்டுல ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அதுல வந்து ஸ்ருதிய டிவோர்ஸ் பண்ற மாதிரி எல்லாம் தெரியல அவரு. ஏன்னா அவர் ஃபேமிலியா பக்காவா இருக்காரு. அப்ப அவர் வந்து மாதம்பட்டி வந்து ஆவேசப்படதானே செய்வாரு, நான் எதுக்குப்பா கொடுக்கணும் அப்படின்னுட்டு. அவர் மேல தப்பு இல்லைன்னா தானே ஆவேசப்படுவாரு. தப்பு இருக்கும்போது ஒருத்தன் எப்படி ஆவேசப்படுவான்? இப்போ ஒருத்தன் தப்பு பண்ணிருக்கான், பண்ணிட்டு நான் ஏன் கொடுக்கணும் வைக்கணும்னு திருப்பி கூட கொஞ்சம் அவனை நாத்திடுவாங்க. திருப்பி இப்போ ஏதோ 10 பெண்கள் தான் வந்திருக்காங்க நாங்க புகார் கொடுக்க, 20-30 பெண்கள் வர தொடங்கிடுவாங்க. என்ன ஓவரா பேசுறான், இவன் மேல தப்பே இல்லாத மாதிரி பேசுறான்னு நிறையவங்களுக்கு கோவம் வந்துரும். சோ அதனால அப்படி ஸ்மூத்தா ஹேண்டில் பண்றாரு. அது உங்களுக்கு புரியலையா? வாயே திறக்கலன்னு என்ன அர்த்தம்? ஸ்மூத்தா அப்படியே பட்டும் படாம ஹேண்டில் பண்றாரு அவரு. ஓகே, இது எல்லாமே இனிமே வரக்கூடிய வழக்குகள், அதற்குள்ள தீர்மானங்கள்ல தான் இது எல்லாமே முடிவு செய்யப்படும். கரெக்டுங்களா? ஆமா, அடுத்தடுத்து இன்வெஸ்டிகேஷன்ல தான் இருக்கு. இப்போதைக்கு 6.5 லட்சம் ரூபாய் அவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஆனா 6.5 லட்சம்ங்கிறது கம்மி தான் அவங்களோட சம்பாத்தியத்தை கம்பேர் பண்ணும்போது. எல்லாரும் சொல்றாங்க பணம் புடுங்குறதுக்கு இருக்கா அப்படி இப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு அந்த லேடி பணம் புடுங்குற அளவு மாதிரி எல்லாம் தெரியல. ஏன்னா கம்பேர் பண்ண போதா இவர் அளவுக்கு அதுவும் ஏர்ன் பண்ணுது. ஒரு சிங்கிள் உமனா இருந்து அதை பயங்கரமா ஏர்ன் பண்ணிருக்கு. அப்பா இல்ல வீட்டுல அப்பா எந்த ஒரு ஆம்பளை துணையும் உள்ள நல்லா ஏர்ன் பண்ணிருக்கு. இந்த மாதிரி ஃபேஷன் டிசைனிங் நிறைய ஷாப்ஸ் எல்லாம் வச்சிருக்குன்னு கேள்விப்படுறோம். நிறைய ஃபிலிம்ஸ்க்கு பண்ணிருக்கு. நிறைய மார்க்கெட்டிங்ல பயங்கரமா இருக்கு, ட்ரெண்டிங்ல இருக்கு பயங்கரமா. சோ அதனால அது நல்லா தான் ஏர்ன் பண்ணுது. ஆனா என்ன, இமோஷனலா கொஞ்சம் வீக் ஆயிடுச்சு. ஒரு இமோஷனலா இம்பேலன்ஸ்ட் ஆயிடுச்சு. அது வந்து இவரை வந்து நம்பிட்டு ரொம்ப. அதுதான் இதுல ஒரு விஷயம். பாக்குறவங்களுக்கு தப்பாதான் தெரியும். ஏன்னா இதே இது அந்த லேடிக்கு முதல்ல கல்யாணம் ஆகாம இருந்ததுன்னு வைங்க, பாக்குறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, மாதம்பட்டியே கழுவி ஊத்துவாங்க. இதுல என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்னா, அந்த லேடிக்கு முதல்ல கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அதனால நம்ம சமூகத்துக்கு வந்து அது வந்து ஒரு பேசு பொருளா இருக்கு. அந்த லேடியை கழுவி கழுவி ஊத்துறாங்க, இவளுக்கு என்ன இவளுக்கு என்னன்னு. இதே இது அந்த பொம்பளைக்கு கல்யாணம் முடியாம ஒரு பிள்ளை இல்லாம இருந்திருந்ததுன்னா இவங்க இந்த மாதிரி பேச முடியுமா? மாதம்பட்டி மேலதானே தப்புன்னு ஆயிருக்கும். இந்த மாதிரி ஒரு பொம்பளையை ஏமாத்தி ஒரு பிள்ளையை ஏமாத்தி கர்ப்பமாக்கி இருக்காருன்னு இவரை உடனே ரிமைண்ட் பண்ணிருவாங்களே. சோ அப்ப அந்த கேஸ் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு டிஃபர் ஆகுது. அதுதான் பிரச்சனை. ஓகே மேடம், பயனுள்ள தகவல்களை பகிர்ந்ததுக்கு நன்றி மேடம். நன்றி சார்.